கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவனுடைய வேத பகுதி, அது ரோமர்கள் எழுதின நிருபம், அதில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 12:14. உங்களை துன்பப்பட்டவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கையில் எந்த குறைவுகள் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலா. பைபிளில் நிறைய ஃபார்முலாக்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. எப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்னென்ன தேவன் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. தேவன் சகலத்தையும் தர வல்ல ஒரு தேவன் தான். ஆனாலும் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு நம்மிடத்தில் ஆசைப்படுகிறார். நம்மிடத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். அதுதான் முழு வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது, சொல்லி கொடுக்குறது. நமக்கு என்னதை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம எப்படி நடக்க வேண்டும், நம்ம எப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி முழு வேதம் சொல்லி கொடுக்குறது. அப்படி ஒரு காரியம் தான், அப்படி ஒரு ஃபார்முலா. வாழ்க்கை சுகமான சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு ஃபார்முலா என்னன்னு பாருங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எப்படி பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா நான் 9 வார்த்தை பேசுவேன். அப்போட்டு ஒரு கை போனேன், எனக்கு 2 கை போனாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு கை போயிடணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். இப்படியாச்சும் அடுத்தவனை பிடிக்கணும், அடுத்தவனுக்கு பிடிக்கணும், இப்படியாச்சும் நான் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, என் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல. இப்படி தானே நம்ம வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நம்ம எப்படி இருக்கோம், அது எனக்கும் சேர்த்து தான். இது நானும் எப்படி இருக்கேன். நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க உலகத்தில் நம்ம கஷ்டம் உண்டு, உலகத்தில் உண்டு. அது எப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் போய் இவர் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது உலகத்தில் ஒருத்தவங்க சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. அதை உங்களால் நிறுத்தவே முடியாது. அப்போ துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவன் அப்படி தான் செஞ்சார். அவங்கள துன்பப்படுத்தினவங்க, அப்புறம் சிலுவையில் அடித்தவங்களை, அப்புறம் கொடூரமாக நடத்தினவங்களுக்கு என்ன சொன்னார் கடைசியில்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவங்கள ஆசீர்வதிச்சார். ஆண்டவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னாரு. எல்லாம் முடியுதா? ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன காரியம் நம்மளை எந்த அளவு போக முடியுது. நான் யாரும் உங்களுக்கு காட்டாம விட மாட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்னா, இறுதி வெற்றி யாருக்கா போகும்னா, உங்கள்கிட்ட அமைதியாக போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் இறுதி வெற்றியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏமாற்றிட்டேன், நான் அவனுக்கு துன்பப்படுத்திட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு. அப்போ உங்களை ஆசீர்வதிச்சு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்படுகிறது, அவனை ஆசீர்வதி, அவனை ஆசீர்வதிச்சா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு. ஏன் அவனை ஆசீர்வதிக்க சொல்கிறார் என்றால், நீங்கள் அவனுக்கு எதிர்ன்னு நின்றீங்கன்னா யுத்தம் உங்களுடையதாக ஆகிவிடும். நீங்கள் இன்னைக்கு அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களோ அன்றைக்கு யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடும். அப்போ கர்த்தரோட அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, உங்களோட கிடையாது. அப்போ வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலா. நிறைய கடைகளில் போகலாம், விதவிதமான ஸ்லோகம் போடுவாங்க. இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும், எதனா இருக்கும் அப்படின்னு நிறைய போடுவாங்க. அதே போல் வேதம் சொல்லிக் கொடுக்குறத பாருங்கள். உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். இன்னும் ஆசீர்வதிக்கணும், அடுத்தவங்களை சபிக்கக்கூடாது. எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சபிக்கக்கூடாது. ஒருவேளை கோபத்தில் அவங்களை திட்டியிருந்தீங்கன்னா, கோபத்தை சபிச்சிருந்தீங்களா, இன்றைய தினம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நேரடி அவங்ககிட்டே மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்டே மன்னிப்பு கேளுங்க. இல்லை தேவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்டே மன்னிப்பு கேட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவன்கிட்டே மன்னிப்பு கேட்கலாம், அதில் தப்பே கிடையாது. நீங்கள் மனம் திரும்பி தேவனுடன் ஒப்புரவாகுவதற்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நானும் பதில் செய்வேன். வேலை பார்க்குறதுல வரத்தான் செய்யும், தொழிலில் போட்டி வரத்தான் செய்யும், குடும்பத்தில் போட்டி வரத்தான் செய்யும், கணவன் மனைவிக்குள்ள. இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் காரணம் என்ன தெரியுமா? அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் இல்லாதனால. இந்த வார்த்தை சொல்லிட்டா நான் உன்னோட வாழ்வேன், இது இப்படி பண்ணிட்டா நான் எப்படி இவனோட வாழ்வேன் அப்படின்னு ஒரு சாதாரண காரியத்துக்காக சந்தைகள், குடும்பம் பிரிந்து போய் நிற்கிறது. குடும்பத்தில் சகோதரிகள் அன்னைக்கும் பிரிந்து போய் நிற்கிற காரணம் என்னென்னா சாதாரண ஒரு காரணமாக இருக்கும். உங்கள் அன்னையர் ஏமாற்றிக்கலாம், கவலையப்படாதீங்க. ஒரே ஒரு முடிவெடுங்க, இன்றைய நேரத்தில் நான் செய்வேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், எனக்கு ஆசீர்வதிப்பேன் அன்றி அவர்களை சபிக்க மாட்டேன் என்று முடிவெடுங்க. கர்த்தர் அதை காணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான அன்பின் பரலோக எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் எங்களை அழைப்பதற்கு நன்றியானது. வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு
உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிப்பது மட்டும் போதும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்ட மாட்டவர்களே. அப்படி நாங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது யுத்தம் உங்களுடையதாக மாறிவிடும் என்பதை அறிந்து கொண்ட மாட்டவர்களே. இனி ஒருபோதும் அவர்களை நாங்கள் சபிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. எங்கள் வாய்களுக்கு காவல் வைப்பவர்களே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பிள்ளைகளாக நீர் அழைப்பதை உணர்ந்து கொள்ளணும் மாட்டவரே. அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதே அவர்கள் அழைப்பின் நோக்கம் என்பதை, படைப்பின் நோக்கம் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்வார்கள். வேலை பார்ப்பவர்களை முன்னிட்டு தெரியுமாப்பா. வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் அவர்களுக்கு எதிராக இருப்பவர்களை அவர்கள் ஆசீர்வதித்து ஜெயம் கொள்ள அழைப்பதற்கான ஞானம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.